யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரவேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நமது 10, 20, 30ன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும்ன்றதை பத்தி பேச போறோம். உடனே நீங்கெல்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. ஸோ இந்த டெம்பிள் இருக்கக்கூடிய இடம் நிறைய பேர் அறிஞ்சிருப்பீங்க. ஸோ தென்காசி காசி விஸ்வநாதா டெம்பிள். இந்த கோயிலுக்கு போய் அந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனை 10, 20, 30 எது இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். ஐ எம் நாட் ராங், 13ஆம் நூற்றாண்டில் கட்டின கோவில், பாண்டிய ராஜாக்கள் கட்டின ஒரு கோவில். எல்லாருமே வாரணாசி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண முடியாதுன்னு தென்காசி, தட்சிண காசி, தென்காசின்னு வச்சு இப்போ டிஸ்ட்ரிக்டே தென்காசி ஆயிடுச்சு. அந்த கோயிலோட அருமையான கோயில். அதில் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கெல்லாம் புல்லரிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராஜகோபுரம் 180 அடி உயரம் இருக்கக்கூடிய ராஜகோபுரம். 180 அடி உயரம் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தில் நீங்கள் அந்த நுழையும் போது ஒரு வாயு, அப்படியே ஒரு காற்று உங்களை அப்படியே வெளியில் தள்ளுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அங்கே கிடைக்கும். அதை மீறி நீங்கள் அப்படியே நடந்து உள்ளே போனீங்கன்னா, அப்புறமா ராஜகோபுரத்துலேருந்து உங்களுக்கு கோயிலுக்குள்ளார அது கோயில் வளாகத்தெல்லாம் கொண்டு போகிற மாதிரி ஒரு வாயு வரும், ஒரு காற்று. அருமையான ஒரு, அந்த காலத்தில் எந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு வாயு சஞ்சாரம் இருக்கக்கூடிய இடத்துல கோவிலை கட்டி ராஜகோபுரத்து வரைக்கும் வெளியில் போகிற மாதிரி ஃபோர்ஸு, ராஜகோபுரம் என்ட்ரான பிறகு கோயில் வளாகத்துக்குள்ளே போகிற மாதிரி அந்த காற்றுடைய ஃபோர்ஸு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனை எதே இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் அருமையாக இருக்கிறேன் குருஜி அப்படி. ஸோ ஜஸ்ட் தென்காசி காசி விஸ்வநாதா டெம்பிள்னு கூகுள் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில் கிடச்சிரும். போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லதாகும். அதுக்கு அடுத்தது நான் திருப்பதி வந்துக்கிட்டு இருக்கேன். 12ஆம் தேதி ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் ஹைதராபாத் வந்துட்டு இருக்கேன் 18th ஏப்ரல் 2026 சனிக்கிழமை. 19ஆம் தேதி ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இருக்கிறேன் வைசாக். யார் என்ன திருப்பதி, ஹைதராபாத், வைசாக்ல கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் 1 to 1, உடனே கிழக்கண்ட இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய நியூமராலஜி படி உங்களுடைய ஃபோன் நம்பர் எது இருக்கணும், உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் என்ன இருக்கணும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்ஸ் இது, நேம் நம்பர் எப்படி இருக்கணும், நேமில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் தேவைப்படுதா, அதே போல் பிஸ்னஸ் நேமில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் தேவைப்படுதா, ஏதாவது பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள். ஸோ வாஸ்துப்படி டைரெக்ஷன்ஸ் எது யூஸ் பண்ணணும், பிளானட்டரி பொசிஷன் படி எந்த கோயிலுக்கு சென்று பூஜையெல்லாம் செய்துட்டு வந்தால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் உங்கள் பிரச்சனை வெளியில் வருவீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் கார்டு எப்படி இருக்கணும், பிஸ்னஸ் லோகோ எப்படி இருக்கணும், நேம் லெட்டர்ஸ் எல்லாம் எந்த லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகினா என்ன இருக்கும், ஸோ எந்த தேதியில் பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணால் மேட்ச் மேக்கிங் நல்லாயிருக்கும், எந்த முகூர்த்த நாள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு, மேரேஜ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே எல்லாம் அதிர்ஷ்ட எண்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்த பற்றியும் நீங்கள் 1 to 1 கன்சல்ட் பண்ணலாம். லிமிட்டட் அப்பாயின்மெண்ட் இருக்குது. திருப்பதி, ஹைதராபாத், வைசாக் 3 இடத்துக்கும் வந்துட்டுருக்கேன். ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கால் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூடுதலாக நாங்கள் நியூமரோ ஆஸ்ட்ரோ வாஸ்து 3 நாள் ஒர்க் ஷாப் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. நிறைய பேர் அந்த கன்சல்டேஷன், இந்த கன்சல்ட் எல்லாரையும் பார்த்துட்டு குழம்பு போயிருங்க குருஜி, இந்த ஃபீல்டே ஏதோ மிஸ்லீட் பண்ணக்கூடிய ஃபீல்டாக, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு குழப்பமாக இருக்குது. என் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படி ஆகட்டும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த 3 நாள் ஒர்க் ஷாப். சங்கியா வாஸ்து ஜோதிர் விக்ஞானம் ஒர்க் ஷாப். இதில் நாங்கள் சங்கியா வாஸ்து ஜோதிர் விக்ஞானத்துடைய வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, வால்யூம் 4 இந்த 4 புத்தகங்களையும் கோர்ஸ் மெட்டீரியலாக கொடுத்துட்ருக்கோம். இதில் நாடி அஸ்ட்ராலஜி, சால்டியன் நியூமராலஜி, அப்புறமா வேதிக் வாஸ்து, இது 3 இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். 4வதாக பாமிஸ்ட்ரி, அஸ்த சாமிதிக சாஸ்திரம் எப்படி இருக்கும். அதுக்கு அடுத்தது பிரமிட் நேம் நம்பர்ஸு, அப்புறம் பிரமிட் வேல்யூஸ் எப்படி எடுக்கணும்,
டாரெட் பிக்சரில் நம்பர்ஸ் எப்படி பார்க்கணும், இவருடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்ததாக இது வந்து 24 சீட்டு தான் இருக்கும் 3 நாள் ஒர்க் ஷாப்பில். பெங்களூரில் ஒர்க் ஷாப் பண்ணிகிட்ருக்குறோம், திருப்பதியில் பண்ணிகிட்ருக்குறோம், ஹைதராபாத்தில் பண்ணிகிட்ருக்குறோம், அப்புறமா வைசாகில் பண்ணிகிட்ருக்குறோம், சென்னையில் பண்ணிகிட்ருக்குறோம், மும்பையில் பண்ணிகிட்ருக்குறோம். டென்டேட்டிவ் டேட்ஸு எல்லாம் பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் 24 சீட்டு தான் இருக்கிறதுனால உடனே கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடுதலாக குண்டலினி யோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ குண்டலினி யோகத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அதை கற்றுக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மெட்டீரியல் இம்மெட்டீரியல் பிரம்ம ரகசியம் இருந்துக்கலாம். ஆக்னா சக்கர சஹஸ்ரார சக்கர ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக இன்னொன்று, நிறைய பேருக்கு முக ஆகர்ஷண சக்தி இருக்கக்கூடாது, வாக் சக்தி இருக்கக்கூடாது, ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கட்டு போட்டு வச்சுருவாங்க. இவங்க இயங்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பில்லி சூன்ய ஏவல்னால, பிளாக் மேஜிக்னால. அதுலேருந்து வெளியில் வர்றது, இந்த கட்டை உடச்சி வெளியில் வர்றது என்ன எப்படி அன்றதை பற்றியும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். லிமிட்டட் சீட் இருக்கிறதுனால புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் சித்தி விநாயக சர்வேஸ்வர சுவாமி ஆயுராரோக்கிய அஷ்டத்தில் தன்னகிரம் பண்ணிட்டோன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.